அவர் அடிக்கடி ஒரு பொண்ணை மீட் பண்ணுறாராம். ஐ திங்க் they are seeing each other. அந்த பொண்ணோட அப்பா ஒரு ஹெட் கான்ஸ்டபிளா அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷனில். அண்ட் ஷீ இஸ் an MBA graduate. She is working as a research assistant CM ஆஃபீஸில். As soon as we have some information about her, we will update you, sir. புதிய அரசியல் அத்தியாயத்தில் இடம்பெற்ற நமது கலியுலக புரட்சி நாயகன் என்றே நேற்று வரை அனைவராலும் பெரிதும் போற்றப்பட்டவர் நம் தமிழக முதல்வர் பரத். ஆனால் எதிர்பாராத விதமாக வசுமதி என்ற பெண்ணுடன் நம் முதல்வருக்கு தகாத உறவு இருப்பதாக ஒரு வதந்தி பரவியுள்ளது. காதல் லீலைகளுக்காக தலைமைச் செயலகத்திலேயே அந்த பெண்ணை பணி அமர்த்தியிருப்பது கடும் அதிகார துஷ்பிரயோகம் என்று அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காவல்துறையில் ஹெட் கான்ஸ்டபிளாக பணிபுரியும் ராமச்சந்திரனின் மகளும் கல்லூரி மாணவியுமான வசுமதிக்கும் நம் முதல்வருக்கும் தகாத உறவு இருப்பதாக எழுந்துள்ள வதந்தி தமிழக மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் அந்த பெண் தன்னுடைய கண் பார்வையிலேயே இருக்கும் வண்ணம் தலைமைச் செயலகத்திலேயே அவரை பணி அமர்த்தியது கடும் அதிகார துஷ்பிரயோகம் என்று தமிழகம் முழுவதும் எதிர்ப்பு குரல்கள் வலுத்த வண்ணம் உள்ளன. அந்த பொண்ணு மேல என்ன தப்பு இருக்கு? நல்ல அழகா வாட்ட சாட்டமா இருக்கா. அதுலயும் அவர் சிஎம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசினா நான் மட்டும் இல்ல, இதோ இவங்க கூட ஒரு பேச்சுக்கு சொன்னமா. சொல்லுவீங்க. படிச்ச பொண்ணு நல்லா தெளிவா இருப்பேன்னு நினைச்சேன். இப்படி பண்ணிட்டியம்மா. பெத்தவா நானும் ஒரேடியா போயிட்டா உன் வாழ்க்கை என்ன ஆகுன்னு கொஞ்சமாவது யோசிச்சியா? ஏம்மா, நல்ல அரசியல்வாதி கிடைச்சிட்டாரு, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்க போதுன்னு நான் ஆசைப்படுறதுக்குள்ள அவர் வாழ்க்கை நீயே கெடுக்கிறது தப்புமா? தப்புமா? நம்ம வீட்டில் நடக்கிறது பக்கத்து வீட்டில் கூட தெரியக்கூடாதுன்னு கௌரவமா வாழணும்னு நினைக்கிறோமா நானு? ஆனா இப்ப இது ஊருக்கே தெரிஞ்சு போய் சந்தி சிரிக்குது. தப்பு செஞ்ச மக்கள் கிட்ட ஃபைனா போடுங்கறாரு. இப்போ அவர் என்ன செஞ்சிருக்காரு? கம் ஆன், லெட்ஸ் நாட் மேக் இட் அக்லி. அது அவங்களோட பர்சனல் விஷயம். ஆளு பேசும்போது பெரிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மாதிரிலாம் பேசினா. ஆபீஸ்ல அந்த புள்ளைய எந்த வேலைக்கு வச்சிருந்தான் தெரியலையாப்பா. சற்று முன் கிடைத்த முக்கிய செய்தி. தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் முதலமைச்சர் பரத் ஆளுநருக்கு தன் ராஜினாமா கடிதத்தை அனுப்பியுள்ளார். ஆளுநரும் அவரது ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டதாக தெரிய வந்துள்ளது. இன்னும் சில மணி நேரங்களில் தமிழக அரசியலின் மூத்த தலைவரும் ஆளும் கட்சியின் நிறுவனர்களின் ஒருவரான திரு வரதராஜன் தமிழக அரசின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்று தெரிய வந்துள்ளது. வரதராஜன் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பால் நேர்மையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன். சார், இப்ப இருக்கிற அரசியல் நிலவரத்தை பத்தி உங்களோட கருத்து என்ன? முதலமைச்சர் ஆகிறதுல விருப்பம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா யாரும் எதிர்பாராத விதமா நீங்க சிஎம் ஆயிட்டீங்க. இத பத்தி உங்க கருத்து என்ன? நீங்க கேட்ட கேள்வியிலே பதில் இருக்கு. நல்லதோ கெட்டதோ தெரியல, அந்த பதவி ஒரு முழுக்கிடம்ங்கிற அபிப்பிராயம் எனக்கு எப்பவுமே உண்டு. இந்த ஜென்மத்துக்கு வேணாம் தான் இருந்தேன். கட்சியின் நலனுக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் ஒத்துக்கிட்டேன். ஹலோ, வசுகிட்ட பேசணும்னு கண்டினியூஸாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவள் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. வீட்டுக்கு போனால் போட்டி இருக்கு. அவ கூட எப்படியாவது நான் இப்போ பேசணும். அவங்க காலி பண்ணி இந்த ஊரை விட்டே போறாங்க. இப்பதான் எக்மோர்ல இருந்து பேசுறோம். ஏய், சிஎம் வரதுல? ஆமா, அவர்தான். இவர் இங்க என்ன பண்றாரு? ஒண்ணும் புரியலையே.
வசுமதி எந்த தப்பும் செய்யலைங்க. செய்யாத தப்புக்காக நீங்க எதுக்கு ஊரை விட்டு போகணும்? நடந்ததுக்காக உலகத்தை விட்டே போயிருக்கணும் சார். நல்ல வேலை, நாங்க ஊரை விட்டு தான் போறோம். வசுமதியை நான் ரொம்ப லவ் பண்றேன். இந்த உலகம் என்ன நினைச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு லண்டன் போயிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நாங்க நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்களுக்கு இந்த உலகம் என்ன பேசுதுங்கிறதா முக்கியம். அவளை உங்க கூட அனுப்பி இந்த உலகம் பேசின பொய்யை உண்மையாக்குறதுல எனக்கு இஷ்டம் இல்லை சார். ட்ரெயின் கிளம்புற நேரம் ஆயிடுச்சு. நீங்க போறது நல்லது. எப்போவும் நான் அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்புடைமை பற்றி பேசிக்கிட்டே இருப்பேன். யூர் அக்கௌண்டபிள் ஃபார் அ லவ். நீ எங்கே இருந்தாலும் எவ்வளோ நாளானாலும் உனக்காக காத்துக்கிட்டே இருப்பேன். அப்பாவோட லைப்ரரியிலேருந்து சில புக்ஸ் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வீக் லண்டன் கிளம்புறேன். ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். அவர் பேர் கேட்டு போகிற மாதிரி நான் எதுவும் செய்யலை. மக்களுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் அவர் மாதிரியே உழைக்கணும்னு நினச்சேன். அவரை விட நீ நிறையவே பண்ணிருக்க. உங்க அப்பா உண்மையிலேயே ரொம்ப நல்லவர். ஆனா ஜனங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களா இல்லையா, அவங்க தேவைகள் எல்லாம் பூர்த்தி செஞ்சாரா இல்லையான்னு எப்பவும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா நீ வந்ததும் அவர் என்ன செய்ய நினைச்சாரோ அதை செஞ்சு காட்டிட்ட. உனக்கு ஒரு அம்மா வேணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த குறையை என்னால தீர்க்க முடியலன்னு எனக்கு தெரியும். நீ அப்படி நடந்துக்கல. அப்பா இல்லாத என் பையனோட குறைய ஒரு அண்ணனா நீ தீர்த்து வச்ச. வயசுல சின்னவனா இருந்தாலும் ஜனங்க தான் தன்னோட குடும்பம்னு எப்பவும் நினைச்சுக்கிட்டு இருந்தவர் அவரு. ஆனா அதே ஜனங்க அவங்க குடும்பத்துல ஒருத்தரா ஒன்ன நினைக்கிறாங்க. ஆமா சார், நான் நிறைய பேர்கிட்ட பர்சனல் செக்ரட்டரியா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனா எப்பவும் பர்சனல் விஷயத்துல தலையிட்டதில்லை சார். இன்னைக்கு பசங்களுக்கு நல்ல கல்வி கிடைச்சிருக்குன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். அவங்க வாழ்க்கை பிரகாசமாவும் சந்தோஷமாவும் இருக்கணும்னா அதுக்கு கண்டிப்பா நீங்க இங்கே தான் சார் இருக்கணும். சார், வசுமதி கூட உங்க அஃபேரை பத்தி என்ன சொல்ல வரீங்க? உங்க வீட்டுக்கு கூட அடிக்கடி வருவாங்க. அவங்களை நீங்க வேலைக்கு சேர்த்துக்கிட்டது ரொமான்ஸ் பண்ணதானா? ஒரு 10 நிமிஷம் நீங்க எல்லாரும் பொறுமையா இருந்தீங்கன்னா உங்க எல்லாரோட கேள்விக்கும் நான் பதில் சொல்லுவேன். 10 நிமிஷம் சைலண்டா இருங்க. நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவியில் 5 மாசம் 13 நாள் இருந்திருக்கேன். அது ஒன்றும் அவ்வளோ கம்மி டைம் இல்லை. 5 மாசம் கையில் அதிகாரம் இருந்தா என்னென்ன செய்யலாம் தெரியுமா? டிராஃபிக் ரூல்ஸை பற்றியோ வேற எந்த ரூல்ஸை பற்றியும் கவலைப்படாமல் அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நம்ம ஜனங்களை அப்படி வழிக்கு கொண்டு வரலாம். இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் எந்த நேரத்திலையும் இழுத்து மூடுறதுக்கு ரெடியாக இருந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை பழைய நிலைமைக்கு திருப்பி கொண்டு வர முடியும். நேர்மை இல்லாத, பொறுப்பு இல்லாத கான்ட்ராக்டர்ஸை, ஆஃபீஸர்ஸை, டாக்டர்ஸை அப்படிங்கிறதுக்குள்ள திருத்த முடியும். எந்த பார்ட்டி அதிகாரத்துக்கு வந்தாலும் இந்த சட்டமும் நியாயமும் சாமானிய மக்களுக்கு தான், எங்களுக்கு இல்லைன்னு மனசாட்சியே இல்லாம அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கிற தப்பான அரசியல்வாதிகளை, சாரி அந்த தீவிரவாதிகளை எப்படி பயமுறுத்த முடியும் தெரியுமா? லைக் திஸ். ஒரு தடவை ஆட்சியை பிடிச்சிட்டா போதும், மக்களுக்கு சேவை பண்றதா அவங்க வேலைங்கிறத மறந்து போய் அவங்கள பயமுறுத்தி பொழைச்சிட்டு இருக்கிற அந்த ரவுடி அரசியல்வாதிகளை அவங்க ஊருக்கே போய் ஒண்ணுக்கு போக வைக்க முடியும். காலங்காலமா இங்க யாருக்குமே தெரியாத கிராமவாசிகளோட கஷ்டத்தை
இனி அவங்க கிராம எல்லையை தாண்டாம அவங்களுக்கு அவங்களே தீர்த்துக்கிற மாதிரி உண்மையான கிராம சுயாட்சி அதிகாரத்தை தர முடியும். எனக்கு தெரியாத விஷயத்த ஐ டோன்ட் நோ அப்படின்னு ஒத்துக்க முடியும். But for the first time in my life I can confidently say this, I know 5 மாசம் 13 நாள் அதிகாரத்தில் இருந்தே இவ்வளோ செய்ய முடியும்னா 5 வருஷம் 10 வருஷம் அதிகாரம் கிடைச்சா எவ்வளோ அற்புதங்களை செய்ய முடியும். I know this. இதெல்லாம் பெருசா உபயோகப்படாத விஷயம் நினைச்சிட்டு இருக்கீங்க. என் பர்சனல் லைஃப்ல என்ன நடக்குதோ அதை தெரிஞ்சுக்கிறது அவங்க எல்லாருக்கும் உபயோகம் நினைக்கிறேன். அந்த பொண்ணு பேரு வசுமதி. அந்த பொண்ணு உங்க ஆபீஸ்ல I'm not done yet. வசுமதி ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு, நல்ல பொண்ணு. இங்க இருக்கிற நிறைய பேரோட பொண்ணு மாதிரி தனக்கு பிடிச்சவனும் தன்னை புரிஞ்சுக்கிறவனும் கிடைச்சா தான் வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும்னு கனவு காண்ற ஒரு சாதாரண பொண்ணு. வசுமதியை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. சின்ன வயசுல எங்க அம்மா இறந்த உடனே என் வாழ்க்கையில ஏதோ தெரியாத ஒரு குறை. ஆனா வசுமதி வந்ததுக்கு அப்புறம் அந்த குறையெல்லாம் போய் ஏதோ ஒரு சந்தோஷம். இன்ஃபேக்ட் அந்த பொண்ணு என் பக்கத்துல இருந்தப்பதான் நான் 2 மடங்கு உற்சாகமா வேலை செஞ்சேன். என்ன அப்படி மாத்தின பொண்ண என் பக்கத்திலேயே வச்சுக்கணும். பட் ஐ குட் நாட். உங்களால உங்க எல்லாருக்கும் வெக்கமா இல்ல? உங்களுக்கும் தான். அந்த பொண்ணை பத்தி ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் அவளை லவ் பண்றேன்னு தெரிஞ்சோ, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு தெரிஞ்சிருந்தோம் கூட she used to call me sir. ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறமும் சார்னு தான் கூப்பிடுவாளோ என்னமோ. அதுதான் அவ நான் இருந்த பதவிக்கும் அந்த ஆபீஸ்க்கும் கொடுக்கிற மரியாதை. ஆனா இப்போ நீங்க you called us something else, didn't you? பெயிண்ட் ஹவுஸ்ல அது என்னது? பெயிண்ட் ஹவுஸில் மன்மத லீலை ஒரு பெரிய மனுஷன் எழுதியிருக்காரு. உங்களுக்கு பொண்ணு இருக்கோ இல்லையா எனக்கு தெரியாது சார். இருந்தா பெட்ரூம்ல தான் புருஷனோட குடும்பம் நடத்துறதை இந்த மாதிரி அசிங்கமா உங்களால எழுத முடியுமா சுப்பிரமணியா சார்? இந்த மாதிரி செய்தி எல்லாம் எழுதி ஜனங்களை கவர்ந்து 2000 நியூஸ் பேப்பரை வித்து இன்னும் 2 பாயிண்ட் டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணிக்கதானே? சில பேர் வாழ்க்கை இருக்கு சார். மனுஷன் அழிக்கிற மாதிரி செய்தி எல்லாம் எழுதி நீங்க BMW வாங்கினாலும் உங்களால கண்டிப்பா நிம்மதியா இருக்க முடியாது சார். இந்த வாரம் முழுக்க என் மேலையும் வசுமதி மேலையும் நீங்க காமிச்ச ஆத்திரத்தையும் உற்சாகத்தையும் உங்களை சுத்தி இருக்கிற பிரச்சனைங்க மேல காமிச்சிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை அப்படி மாறி இருக்கும் சார். கிணத்து தவளை மாதிரி எங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்கும்னு நீங்க நம்புனீங்கன்னா நீங்க தேர்ந்தெடுத்த அரசியல்வாதிங்க பாம்பா அவங்க கூட இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க செத்து தான் வாழணும். நீங்க என்ன கேட்கணுமோ அதை இப்ப கேட்கலாம். தேங்க்யூ. வணக்கம் சார். வாயா சுப்பராஜ், எப்படி இருக்கிற? நல்லா இருக்கு சார். யாருப்பா நீங்களா? என்ன வேணும்? நாங்கெல்லாம் உங்க தொகுதி மக்கள் சொல்லவே இல்ல. ஓட்டு போட்டா நீங்க 5 வருஷத்துக்கு இருப்பீங்கன்னு நாங்க தேர்ந்தெடுத்தோம். நீங்க வந்து எங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்ல. உங்களை கட்டுப்படுத்துற அதிகாரம் சிஎம் கிட்ட இருக்கு. ஆனா அவரை எலெக்ட் பண்ற அதிகாரம் மட்டும் எங்களுக்கு இல்ல. ஏக்குறேன், முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறது எங்களோட பொறுப்பு. அந்த பதவியில பரத்தையா தான் இருக்கணும். ஆசை வார்த்தை எதையும் காட்டாம, சுயநலமா எதை பத்தி யோசிக்காம எங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சு தனியாடா நின்னு தைரியமா செஞ்சாரு. ஏன் பட்டணத்துல இருக்கிற மாதிரி பட்டி காட்டணும் இருக்கணும்னு ஆசைப்பட்டவர் அவரு. உங்களை மாதிரி ஊர் சுத்தலாம் அடிச்சு உடையில போடலாம் அவரு. நீ என்ன செய்வியோ எங்களுக்கு தெரியாது. உடனே சென்னைக்கு போய் அந்த தம்பியை சிஎம் ஆக்குற. அப்படி செய்யல, வெக்காளி அம்மன் மேல சத்தியமா சொல்ற, உன்னை ஊரை விட்டு எல்லாரும் அடிச்சு துரத்துவோம்.
எதுக்காக இப்ப இந்த அவசர கூட்டம்? என்னாச்சு? தொகுதியில் ஒவ்வொரு நாளும் நம்ம நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு தலைவரே. எம்எல்ஏவை நாங்க தான் தேர்ந்தெடுத்தோம், அதனால அவர் தான் முதல்வர் ஆகணும்னு சொல்றாங்க. ஆமா தலைவரே, தொகுதி பக்கம் போனா அவர் என்ன தப்பு பண்ணாரு, ஏன் சிஎம் பதவி விட்டு தூக்குனீங்கன்னு ஒரே பிரச்சனை. நாங்க சொல்றவங்க தான் சிஎம். எவன் வேணா ஏறதுக்கு இறங்கிறதுக்கு இது என்ன சிட்டி பஸ்ஸா? சிஎம்மோட சீட்டு அப்படின்னு ஜனங்களாம் பரவலா பேசிக்கிறாங்கண்ணா. மனசுல இருக்கிறத உங்ககிட்ட ஓப்பனா சொல்ல எல்லாரும் பயப்படுறாங்கண்ணா. இப்போதைக்கு நீங்க கொஞ்சம் ஒதுங்கிட்டு அவனை சிஎம் ஆக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனை குறையும். கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா பண்ணிட்டா நல்லது. வரேண்ணா.